பிறந்த உடனே தாய் பேர் தகப்பன் பேர் கூட யாரும் ஃபஸ்ட்டு சொல்கிறதில்ல. நம்ம காதில் வந்து உங்கள் அத்தா பேர் அப்துல் காதர், உங்கள் அம்மா பேர் பாத்திமா பிவி, யாராவது சொன்னாங்களா? இல்லை. போக போகத்தான் அவன் தந்தை பெயரை தெரிந்து கொள்வான், தாய் பெயரை தெரிந்து கொள்வான், தாத்தா பெயரை தெரிந்து கொள்வான். பிறந்து வந்து விழுந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சரி, முஸ்லிமாக பிறக்காத குழந்தையானால் அது வாங்கு சத்தம் கேட்டிருக்காதே என்றால், ஒருவன் முஸ்லிமாக ஆகுவதற்கு கலிமா சொல்ல வேண்டும். அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொன்னா தான் முஸ்லிமாகவே ஆக முடியும். ஒருவர் இஸ்லாத்திலே சேருகிறார், இஸ்லாத்தில் சேர்றவருக்கு நிபந்தனை கலிமா சொல்ல வேண்டும். கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள்னு சொன்னா தான் முஸ்லிமாக முடியும். எனவே உலகத்திலே வருகிற போதோ அல்லது மார்க்கத்திலே வருகிற போதோ அல்லாஹுவை அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற பெயரை சொல்லிவிட்டு தான் அவர் முஸ்லிமாக முடியும், இந்த மண்ணிலே வர முடியும்.